வணக்கம். பிளாஷ்பேக் சினிமா வரிசையில இப்ப நாம பார்க்க போற படம் நான் அடிமை இல்லை. 1986 மார்ச் 1 ரிலீஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவர் பேரு கூட அவ்வளவு கேட்சுவா ஈஸியா விஜய் தான். எல்லாருக்குமே பிடிச்ச பேர் தானே அது. அப்புறம் தமிழ் சினிமா முதற்கொண்டு எல்லா படங்களும் ஹீரோயின் பேர் ஒரு ஃபேமஸ் சென்டிமெண்ட் இருக்கு, பிரியா. அந்த பேர்ல தான் ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீதேவி மயிலா கலக்கண படம் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சின்ன வயசுல நடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் இந்த படத்துல என்னன்னா, அவங்க நடிச்ச கடைசி தமிழ் படம் இதுவா அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஹிந்தி ஃபீல்டுக்கு ஒரு கலக்கலக்கிறாங்க. டாப் நம்பர் 1 அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது முடிஞ்ச ஹிந்தி படம் பேசும்போது பேசுவோம். இந்த படம் இந்தியில இருந்து ரீமேக் ஆன படம் தான். இந்த படத்துக்கு இன்னொரு வரலாறு உண்டு. அதிக மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்ட படங்களில் ஒன்று. எல்லா லாங்குவேஜும் படம் ஹிட். அந்த அளவுக்கு ஒன்லைன் கதை, அந்த அழுத்தம், கதைக்கரு சொல்லுவாங்களா, அந்த ஒரு விஷயம் அவ்வளவு கேட்சான விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சின்ன சோகம் இதுல. போன மாசம் பிப்ரவரி மாசம் இறந்த இசையமைப்பாளர் விஜய் ஆனந்த் அவர்கள் இசையமைச்ச படம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இந்த பாட்டு இவர் தான் மியூசிக் பண்ணாரு, இந்த படத்துக்கு பண்ணாரு, இந்த பாட்டுலாம் இவர் பண்ணது அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இந்த படத்தோட பாடல் அமைஞ்சது. எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். ஒரு பாட்டு மட்டும் படத்துல 2 வாட்டி வர மாதிரி, 3 வாட்டி வர மாதிரி. இந்த ஒரு பாட்டு தான் அந்த பையன் பிறந்து அவங்க பிரிஞ்ச போது கிளைமேக்ஸ்ல ஒண்ணு சேர்க்கும். அதுலயும் சிறப்பா அமைஞ்ச விஷயம் இந்த படத்துல. அந்த பாட்டு துவாரகீஷ் டைரக்டர். ஸ்ரீதேவியோட அப்பா கேரக்டர் நடிச்சவர் கிரீஷ் கர்நாட். குணா படத்துல டாக்டரா வருவார்ல, அவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அவரும் இதுல நடிச்சிருக்காரு, அது சிறப்பிச்சிருக்காரு. தன்னுடைய பங்கை பெஸ்ட் ஆக்டிங் கொடுத்துட்டு அது கெத்து, இந்த கௌரவமா அந்த பணக்கார கோடீஸ்வர பணக்கார நடிச்சிருக்காரு. லவ் பண்ணுவாங்க, வீட்டுல எதிர்ப்பு வரும், மறுபடியும் ஒண்ணு சேருவாங்க, சண்டை போட்டு ஒண்ணு சேருவாங்க, சூழ்நிலை பிரிக்கும், குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தை தான் அப்பா அம்மா ஒண்ணு சேர்க்கிற மாதிரி கதை நார்மலா போகும். நடுவில் சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒய்ஜி மேகரன் சிறப்பா நடிச்சிருப்பார் ரஜினி சாரோட. நிறைய நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்ச படம். 86ல பாத்துக்கோங்க, 80s 20s 90 அது சொல்றேன் இல்லையா, அந்த ஒரு வரிசையில ஹிட்டான ஒரு படங்கள்ல பாட்டும் ஹிட்டு, படமும் ஹிட்டு. வேற ஒரு படத்துல பிளாஷ்பேக் சந்திக்கலாம்.